ஸ்ரீ விஷ்ணு புராணம் 46ஆம் பகுதி. ஆராதனை முறையும் வருணாசிரம தர்மமும். சுவாமி, இந்த சம்சாரத்தை வெல்ல வேண்டுவோர் ஸ்ரீ விஷ்ணு பகவானை ஆராதிக்க வேண்டும் என்பது சித்தமாயிற்றல்லவா? இனிமேல் அந்த லோகநாதனை ஆராதிக்க வேண்டிய வழிமுறைகளையும் அப்படி ஆராதிக்கும் மனிதர் எந்த பயனை அடைவார்கள் என்பதையும் நான் அறிய விரும்புகிறேன். எனவே அவற்றை அடியேனுக்கு விளக்கியருள வேண்டும் என்று மைத்ரேய முனிவர் பராசர முனிவரிடம் வேண்டி நின்றார். பராசர முனிவர் கூறலானார், மைத்ரேய முனிவரே, தாங்கள் இப்போது என்னை கேட்ட விஷயத்தை முன்பொரு காலத்தில் சகரமா மன்னன் அபூர்வ மகரிஷியை கேட்டான். அதற்கு அந்த முனிவர் கொடுத்த விடையை நான் உமக்கு கூறுகிறேன், கேட்பீராக. சகர அரசர் பிருகுமா முனிவரின் குமாரரான அபூர்வ மகா முனிவரை வணங்கி ஸ்ரீ விஷ்ணுவின் ஆராதனை சம்பந்தமான காரியத்தையும் அந்த ஆராதனையால் விளையும் பயனையும் கேட்க அந்த முனிவர் அருளி செய்கிறார். சகர மாமன்னா, ஸ்ரீமன் நாராயணரை ஆராதனை செய்பவன் இந்த பூலோக வாழ்விற்குரிய ஐஸ்வர்யங்களையும் ஸ்வர்கலோக சம்பந்தமான இந்திராதி போகங்களையும் சொர்க்கத்தில் இருப்பவரும் விரும்புகின்ற சதுர்முகாதி பதங்களையும் யாவற்றுக்கும் மேலான மோட்சானந்தத்தையும் பெறுவான். ஆராதனை செய்பவன் எதை எதை எவ்வளவுக்கு எவ்வளவு விரும்புகிறானோ அதை அவ்வளவும் பெறுவான். இதில் ஐயமில்லை. அந்த சுவாமியை ஆராதிக்கும் வகை எப்படி என்றால் அதையும் கூறுகிறேன், கேட்பீராக. வர்ணாசிரமங்களுக்கு ஏற்ற ஒழுக்கம் உள்ளவர்களாலேயே அந்த பரமபுருஷன் ஆராதிக்கப்படுவான். இந்த வழியே அல்லாமல் வேறு வழிகள் அவ்வெம்பெருமானுக்கு மகிழ்ச்சி அளிப்பது அல்ல. இந்திராதி தேவதைகள் சம்பந்தமுடையவைகளாக தோன்றும் சகல யாகங்களினாலேயும் யாரும் அந்த எம்பெருமானையே பூஜிக்கிறான். எந்த மந்திரங்களை ஜபித்தாலும் அவனையே ஜபிக்கிறான். இது போலவே அந்நியரை ஹிம்சை செய்தாலும் அவனையே ஹிம்சித்தவனாகிறான். எம்பெருமானே சகல தேவதைகளிலும் வியாபித்திருப்பவன். ஆகையால் எவனும் தனக்குள்ள வர்ணாசிரமங்களுக்குரிய நல்லொழுக்கமுடையவனாயிருந்தே அந்த சுவாமியை ஆராதனை செய்ய வேண்டும். பிராமணனானாலும் வேந்தனானாலும் வைசியனானாலும் சூத்திரனானாலும் தனக்குரிய தர்மத்தோடு எம்பெருமானை ஆராதிக்க வேண்டுமே அன்றி வேறு விதமாக ஆராதித்தல் கூடாது. யார் பிறர் மீது அபவாதம் சொல்வதும் கோள் சொல்வதும் பொய் பேசுவதும் பிறர் நடுங்கும்படியாக பேசுதலுமாகிய குற்றங்கள் இல்லாதவனோ அவனாலே தான் எம்பெருமான் ஆராதிக்கப்படுவான். எவன் பிறர் மனையாளிடத்திலும் பிறர் பொருளிடத்திலும் பிறரை துன்புறுத்தலும் மனம் பற்றாமல் இருப்பவனோ அப்படிப்பட்டவனாலேயே பரமபுருஷன் மகிழ்விக்கப்படுவான். எவன் உயிரினங்களை அடிக்காமலும் துன்புறுத்தாமலும் கேடு நினைக்காமலும் இருப்பானோ அவனால் தான் புருஷோத்தமன் மகிழ்விக்கப்படுவான். தேவர், விப்ரர், ஆச்சாரியார் ஆகியவர்களுடைய பணி விடைகளில் எவன் நிராதனாக இருப்பானோ அவனாலே தான் ஸ்ரீயப்பதி மகிழ்வடைவார். எவன் தனது மக்கள், மனைவி முதலியவரிடத்தில் அன்போடு நன்மைகளை நினைப்பதைப் போலவே பிறரிடத்திலும் நன்மையை நினைத்திருப்பானோ அவனே ஸ்ரீமன் நாராயணருக்கு மகிழ்ச்சியூட்ட வல்லவன். யாருடைய மனம் ராக துவேஷாதிகளால் கெட்டு போகாமல் இருக்குமோ அந்த தூய்மையான மனத்தினாலேயே ஸ்ரீ கோவிந்தன் மகிழ்விக்கப்படுவான். அரசனே, வருணாசிரமங்களில் சாஸ்திரங்களினால் ஏற்பட்ட தர்மங்கள் எவைகள் உண்டோ அவைகளில் தவறாமல் நிற்பவன் ஸ்ரீ விஷ்ணுவை ஆராதிக்கத்தக்கவன் என்று அத்தர்வ மாமுனிவர் கூறினார். அதை கேட்ட சகர மாமன்னன், முனிவரே, வர்ணாசிரமங்களையும் அவற்றிற்குரிய தர்மங்களையும் நான் அறிய விரும்புகிறேன். ஆகையால் அவற்றை அடியேனுக்கு அருளி செய்ய வேண்டுகிறேன் என்று விண்ணப்பம் செய்ய முனிவர் தொடர்ந்து கூறலானார். அரசே, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 வகை வருணத்தாரின் தர்மங்களையும் நான் கூறுகிறேன், மனமொன்று கேட்பீராக. பிராமணன் தானம் கொடுக்கவும் தானம் பெறவும் யாகங்கள் செய்யவும் அதிகாரமுடையவனாய் வேத அத்தியாயனத்தை விடாமல் செய்து கொண்டு நாள்தோறும் ஸ்நான தர்ப்பணாதிகளையும் ஸ்ரௌத ஸ்மார்த்த அக்னிஹோத்திரங்களையும் செய்து வர வேண்டும். பிழைப்புக்காக பிறருக்கு வைதிக கர்மங்களை செய்வித்தலும் வேத சாஸ்திரங்களை ஓதுவித்தலும்
நியாயமான நேர்மை வழிகளில் சம்பாதித்த பொருளை கொண்டு பிறர் கொடுக்கும் யோக்கியமான தானங்களை ஏற்றுக்கொள்வதும் ஆகிய செயல்களை செய்யலாம். பிராமணன் உயிரினங்கள் அனைத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டுமே அல்லாது தீமையை செய்யலாகாது. ஏனெனில் எல்லா உயிரினங்களிடத்தும் அன்பாக இருப்பதே பிராமணனுக்கு உயர்வு ஆகும். இந்த தன்மைதான் அந்தணன் என்கிற பெயருக்கு காரணமாகும். பிறருடைய இரத்தின கற்களை பருக்காங்கற்களைப் போல சமமான எண்ணம் கொண்டு கருத வேண்டும். ரித்து காலத்திலே தன் பத்தினியோடு சேர்வது பிராமணனுக்கு நியாயமாகும். இனி சத்திரியன் தன் விருப்பப்படி பிராமணருக்கு தானங்கள் கொடுக்கவும் யாகங்களை செய்யவும் வேத சாஸ்திரங்களை ஓதவும் அதிகாரமுடையவன். அவனுக்கு ஆயுதம் எடுத்து சேவிப்பதும் பூமியை காப்பதும் ஜீவனங்களாகும். ஆயினும் பூமியை காப்பதே முக்கியமாகும். அரசர்கள் யாவரும் பூமியை பரிபாலனம் செய்தே கிருதகிருத்தியர்களாகிறார்கள். ஏனென்றால் அந்த தேசத்தில் நடக்கும் யாகம் தபம் முதலிய புண்ணிய கர்மங்களில் அரசனுக்கும் பங்கு உண்டாகிறது என்பதை அறிவீராக. எந்த அரசன் துஷ்டரை தண்டித்து நல்லோரை பரிபாலனம் செய்து வருணாசிரம தர்மங்களை நிலைநிறுத்துகிறானோ அந்த அரசன் தனக்கு இஷ்டமான புண்ணிய உலகங்களை அடைகிறான். இனி வைசியன் பிரம்மதேவனின் பசுக்களை பரிபாலனம் செய்தலும் பயிர் செய்தலுமாகிய செயல்களை பிழைப்பாக கற்பித்தான். அவனுக்கும் வேத அத்தியனமும் தானமும் யாகமும் செய்ய அதிகாரம் உண்டு. மேலும் அவன் முந்தையவர்களைப் போல நித்தியம் நைமித்திய தர்மங்களை அனுஷ்டித்து கொண்டும் வர வேண்டும். சூத்திரனோ முந்தியவருக்கு ஊழியம் செய்து பிழைத்தலும் அவர்களுக்கு சேவபூதனாக இருந்து அவரால் போஷிக்கப்படவும் வேண்டும். அல்லது சரக்குகளை கொண்டு விற்று வரும் பொருளினாலாவது பிழைப்பதையுமே பிழைப்பு தொழிலாக கொண்டிருக்கிறான். மேலும் அவனுக்கு தானம் கொடுக்கவும் பாக்கியஞ்ச விதியினால் பிதுர்கிரியை முதலான கர்மங்களை செய்யவும் அதிகாரம் உண்டு. வேதங்கள் ஒளிந்தவற்றை ஓதலாம். சகல வர்ணத்தாரும் தங்கள் ஊழியக்காரர் முதலானவர்களை போஷிப்பதற்காக வேண்டும் பொருள் நியாயமான வழிகளில் சம்பாதிக்கலாம். சந்ததிக்காக தத்தமது பெண்டிரிடத்தில் ருது காலங்களில் சேரலாம். எல்லா வருணத்தாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய குணங்களாவன. சகல பூதங்களிடத்திலும் தயை, பொறுமை, கர்வமில்லாமை, சத்தியம், சித்தி, வீண் வருத்தமின்மை, மங்கள செய்கை, இனிமையாக பேசுதல், சிநேகிக்கும் குணம், வீணாசையின்மை, லோபியாகாமை, அழுக்காரின்மை ஆகியவை முக்கியமாகும். பிரம்மச்சரியம் முதலிய ஆசிரமங்களுக்கும் இந்த தர்மங்கள் பொதுவானவையாகும். ஆயினும் பிராமணாதிகளுக்கு ஆபத் தர்மங்களை கூறுகிறேன் கேட்பீராக. பிராமணன் அரசனது கருமத்தையும் சத்திரியன் வைசியரது கருமத்தையும் வைசியர் சூத்திரரது கருமத்தையும் செய்யலாம். பிராமணர் சத்திரியர் ஆகிய இரு தரத்தாரும் சூத்திரரது கருமத்தை செய்யலாகாது. பிராமணர் சத்திரியர் ஆகிய இரு தரத்தாரும் சக்தி உடையோராக இருந்தால் கீழோருடைய கருமங்களை விட வேண்டும். ஆபத்தில் சூத்திர கர்மம் தவிர மற்றைய கீழான தருமங்களை செய்யலாம். இவ்விதமாக அல்லாமல் அவனவன் நினைப்பது போல் அந்தந்த தொழில்களை செய்து சாதி சங்கரன் செய்யலாகாது. அரசே, வர்ண தர்மங்களை இப்போது நான் உமக்கு கூறினேன். இனிமேல் ஆசிரம தர்மங்களை கூறுகிறேன் கேட்பீராக என்று அபூர்வ மகாமுனிவர் சகரமா மன்னனிடம் கூறலானார். 46ஆம் பகுதி நிறைவடைந்தது.